ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக இது கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதே மெத்தடில் மைதா மாவு வச்சும் செய்யலாம். நீங்கள் மைதா மாவு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லைனா கோதுமை மாவு வச்சும் செய்யலாம். நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மாவு எப்போவுமே நம்ம சப்பாத்திக்கு நார்மலாக பிசைகிறது மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா மாவு இறுக்கமாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா திரும்ப ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இப்போ இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை நல்லா எடுத்து பிசைஞ்சிட்டு நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி அளவில் எடுத்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு வந்து நம்ம சின்ன சின்ன டம்ளர் தேவைப்படும். நீங்கள் எந்த அளவுக்கு டம்ளர் வச்சுருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ஷீட்டை நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து சின்ன டம்ளராக எடுத்திருக்கேன், அதனால் இந்த மாதிரி சின்ன அளவில் ஷீட்டாக தேய்ச்சி எடுத்துருக்கேன். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ஒரு அளவில் தேய்ச்சிருக்கேன். நல்லா பெரிய கிளாஸாக நீங்கள் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்து தேய்ச்சிக்கோங்க. இப்போது இந்த டம்ளரில் வந்து பின்னாடி பக்கம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே மாவு பொடியாக நல்லா தூவி விட்டுக்கோங்க. கோதுமை மாவு இருந்தாலும் சரி, மைதா மாவு இருந்தாலும் சரி தூவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஷீட்டை வந்து இந்த ரெண்டாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு டம்ளரில் பின்னாடி பக்கம் அப்படி வச்சு நல்லா ரோல் பண்ணி வந்து நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. லேசாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், நல்லா மாவு வந்து ஒட்டிக்கும். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டம்ளரோட ஒட்டிக்கும், அப்புறம் எடுக்கிறதுக்கு வராது. இந்த மாதிரி லேசாக வந்து மாவை மட்டும் சேர்த்து வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே மிச்சம் இருக்கிற மாவை வந்து மடித்து ஒரு சைடில் கார்னரில் கொண்டு வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற மாவை வந்து தனியாக பிரித்து இந்த மாதிரி எடுத்துட்டு லேசாக அமுக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். இதுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸாக உள்ளே சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் போட்டுற வேண்டாம். 2 இல்லை 3 அந்த மாதிரி பாத்திரத்தில் எவ்வளோ பிடிக்குதோ திருப்பி விடுறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டது வந்து சீக்கிரமாகவே நமக்கு பொரிஞ்சு வந்துடும். ஃபஸ்ட்டு போட்டதை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. இது முதல்ல நீங்கள் சேர்க்குறீங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க, இல்லை ரொம்ப வந்து கலர் மாறிடும். இது மாதிரி ஒவ்வொன்றா வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஓரளவு சூடு ஆறுனதும் டம்ளர் எடுத்திங்கன்னா லேசாக அப்படி எடுத்திங்கனாலே உங்களுக்கு நல்லா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக மசாலா செய்கிறதுக்காக நான் வந்து 3 முட்டை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணது, நல்ல ஒரு கைப்பொடி அளவு கொத்தமல்லி இலை, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாட் மசாலா சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம். சாட் மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மசாலா உப்பெல்லாம் அந்த முட்டையில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கடைசி இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பொரிச்சு எடுத்த அந்த கப் இருக்கு இல்லையா, அதை வந்து 1 2 அந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த மாதிரி முட்டையில் ஸ்டஃபிங் செய்கிறது பிடிக்கலன்னா நீங்கள் உருளைக்கிழங்குல பண்ணலாம். அப்படி இல்லைனா கொண்டைக்கடலை ஊற வச்சு வேக வச்சு அதில் கூட சாலட் மாதிரி பண்ணி மசாலா போட்டு நீங்கள் இந்த கப்பில் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.